நன்றியோடு இருக்க மாட்டார்கள். ஆனாலும் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் கற்றுத்தந்த அரசியல். எனவே அவரை நினைவு கூறுகிற இந்த கூட்டம் என்பதும் அவருடைய நினைவு நாளை கடைபிடிப்பது என்பதும் மீண்டும் மக்களிடம் செல்ல வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான். முன்னால் பேசிய தோழர் தங்கை சொன்னார், மதிவதனி கலைஞர் எப்படியெல்லாம் குறிவைக்கப்பட்டார். இன்றைக்கு ஆட்சி மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டன, அணிகள் மாற்றம் நடந்துவிட்டது. ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, அணி மாற்றம் நடந்துவிட்டது. ஆனால் அதற்காக எம்மை போன்றவர்கள் கொள்கையை மாற்ற முடியுமா? 3 மாதத்திற்கு முன்னால் வரை முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க, அவர் ஆற்றிய பணிகள் இன்னென்ன என்றெல்லாம் பட்டியல் போட்டு நீட்டி முழங்கிய நாங்கள் இப்போது எங்கள் வாயை பூட்டி வைக்க முடியுமா? திராவிட மாடல் இந்தியாவுக்கு ரோல் மாடல் என்று சொல்லி மேடைதோறும் முழங்கி இருக்கிறோம், மக்களிடம் போய் பேசி இருக்கிறோம். இல்லை இல்லை, இப்போது 3 மாதத்தில் அது திராவிட மாடல் அல்ல என்று மாற்றி பேச முடியுமா? பேச முடியாது. பல ஆண்டுகளாக எந்த கருத்தை மக்களிடம் சொன்னோமோ, எந்த கொள்கையை முன்னிறுத்தினோமோ, எந்த கொள்கையின் ஐக்கானாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பார்த்தோமோ அதை அப்படியே பார்க்கிறோம், அப்படியே தொடர்கிறோம். எந்த மாற்றமும் எங்களிடம் இல்லை. மாற்றி பேச முடியாது. மாற்றி பேசினால் அது மலிவான அரசியலாக போய்விடும். மலிவான அரசியல் செய்ய எமக்கு தெரியாது. மலிவான அரசியல் செய்ய முடியாது. ஆதாய அரசியல் செய்ய முடியுமா? 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் ஆட்சி இருந்தது. முதலமைச்சர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தார். அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தார்கள். கேட்டதையெல்லாம் என்றால் தனிப்பட்ட முறையில் எதையும் நானும் கேட்கவில்லை, தனிப்பட்ட முறையில் அவரும் எனக்கு எதுவும் செய்யவில்லை. இப்போது ஒரு பட்டியல் போட்டார் அல்லவா, நானும் ஒரு பட்டியல் போட்டேன் அல்லவா. நாகப்பட்டினம் தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கொள்கைக்கு நம்முடைய மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அப்படி 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு நெருக்கமாக இருந்தோம். அதனால் ஆட்சியை பாராட்டி பேசினோம். அதனால் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழை பாடினோம். அதனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பாராட்டி பேசினோம். இப்பதான் ஆட்சி மாறிடுச்சுல, அப்படியே இப்ப பிளைட்டை மாத்திரலாம்ல. மாத்தி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை பாராட்டி பேசலாம் தானே? இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசலாம் தானே? ஆதாய அரசியல் தான் எங்களுடைய அரசியல் என்றால் கடந்த 5 ஆண்டுகளும் அதைத்தான் நாங்கள் செய்திருக்க வேண்டும். இப்போது ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, நாங்களும் மாற்றி பேசியிருக்க வேண்டும். ஆனால் ஆதாய அரசியல் அல்ல எங்கள் அரசியல். ஏன் அப்படி மாற்றி பேசாமல் அன்றைக்கு என்ன பேசினோமோ அதே இன்றைக்கு பேசுகிறோம் என்றால் நாங்கள் பேசுவது, நாங்கள் உள்வாங்கி இருப்பது கருத்தியல் அரசியல், கொள்கை அரசியல், நாகரிக அரசியல், பண்பாடான அரசியல், முதிர்ச்சியான அரசியல். எனவே அந்த அரசியலை எந்த காலத்திலும் பேசுவோம், எல்லா காலத்திலும் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், எங்கும் பேசுவோம். ஏனென்றால் அது பேசியாக வேண்டிய அரசியல். முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாவிலேயே ஒரு யூனிக்கான, ஒரு தனித்துவமான ஒரு தலைவர். அவர் ஏன் அதிகம் குறிவைக்கப்பட்டார்? அவரை ஏன் இன பகைவர்களால் ஏற்க முடியவில்லை என்பதிலிருந்து அவரை நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு கிடைத்துள்ளது.